One of the perfect SCTC ride. So hi guys, இன்னைக்கு ஒரு travel review பண்ண போறோம் நம்ம. and நான் எங்க இருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன். ஸோ இன்னைக்கு திருநெல்வேலில இருந்து ரிட்டர்ன் ஊருக்கு போறோம். and SCTCல தான் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணியிருக்கேன். SCTC பஸ்லாம் உங்களுக்கு பின்னாடி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். and எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஹொசூர் போகிறோம். நான் பெங்களூர் போய் ஆகணும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஹொசூர் போனால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இன்டர்ஸ்டேட் சர்வீசஸ் ஆப்ரேட் ஆகலை. இன்றைக்கி வந்து SCTC திருநெல்வேலி டு பெங்களூர் பஸ்ஸு வந்து நாகர்கோயிலேருந்து வருது. ஆல்ரெடி 7:30க்கு வந்து பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து போர்டிங் பார்த்தீங்கன்னா 9:30க்கு திருநெல்வேலியில் போர்டிங். நான் ஏசி சீட்டர் ப்ளஸ் ஸ்லீப்பர். நான் வந்து சீட்டரில் தான் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் வந்து 9:20 ஆகுது. அண்ட் இன்னுமே பஸ் வரல. ஸோ பஸ் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அண்ட் இந்த ட்ராவல் ரிவ்யூ வந்து ஏன் SCTCயில் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, திருநெல்வேலி டு ஹொசூர் வேறு சாய்ஸே இல்லை, SCTC மட்டும்தான் இருக்குது. அண்ட் அதோட லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம பண்ணுற ரெண்டாவது ட்ராவல் ரிவ்யூ. ஃபஸ்ட்டு வந்து ஆம்னி பஸ்ஸில் பண்ணிட்டோம். சரி, செகண்ட் வந்து SCTCயில் பண்ணால் நல்லாயிருக்கும் தான் சரி பண்ணுறேன். அண்ட் பார்க்கலாம். SCTCயை பொறுத்த வரைக்கும் ஒரு புரியாத புதிர் தான். ட்ராவல் ரிவ்யூ நல்லாவும் வரலாம், இல்லை சுத்தமாக அலோவ் பண்ணாமல் போகலாம். ஸோ வெயிட் பண்ணி பஸ் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்துருச்சு. எனக்கு பின்னாடி தான் நின்றுட்டுருக்கு. நான் பேக்கை மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். உள்ளே செம்ம க்ரௌடு. ஆக்சுவலி ஃபுல்லாக வந்து சீட் ஆகிடுச்சு. நாகர்கோயிலே ஆகிடுச்சு. இங்கே வெறும் 3 சீட் தான். அதில் ஒன்று நான், இன்னொரு 2 பேர் வரணும். அண்டு க்ரூஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. நான் ஒரு டிரைவர் அண்ணாக்கிட்ட பேசினேன், வீடியோ எடுக்கட்டா நான். அவர் உடனே வீடியோ தானே எடுத்துக்கோங்கன்னாரு. இன்னொரு அண்ணா எப்படி இருக்க போகிறான்னு தெரில. அண்ட் கேபின் ரைட் கண்டிப்பாக இருக்கும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மட்டும்தான் ஒரே ஒரு ஸ்டேஜ் ஆன்லைன் ரிசர்வேஷனுக்கு. பட் இங்கேயும் வந்து சேலம் ஹொசூர்னு கத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ மேபி மதுரைக்கு வந்து என்ட்ரு ஆனால் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர் என்ட்ரு ஆகாமல் கூட போகலாம். பிகாஸ் இது வந்து வேறு ரூட்டு டோட்டலி. ஏன்னா சென்னை ரூட்னால் கரெக்டாக மாட்டுத்தாவணி போய் போகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து கப்பலூர் டோல்லேருந்து லெஃப்ட் எடுத்துருங்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் கட் பண்ணி ஸ்டேஜ் போடாமல் போயிடலாம். பட் பார்க்கலாம். பிகாஸ் SCTCயில் எதுவுமே நம்ப முடியாது. 2-3 சீட்டை ஃபில் பண்ணுங்கிறதுக்கு உள்ளே போனாலும் போவாங்க. கைஸ், ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க. திருநெல்வேலியிலேருந்து கிளம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஆகுது. அண்ட் அதுக்குள்ளே இங்கே சாலைப்புதூர் டோல் பிளாசா தெரியுதுல, அதுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இங்கே வந்து ஸ்ரீ உமாசங்கர் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல். ஸோ இது வந்து ஒரு டின்னர் பிரேக் மாதிரி நிறுத்தியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் நார்மலாக இப்போ நாகர்கோயில் டு பெங்களூர் போகிற பஸ்ஸில் 2 ரெஸ்ட் ஸ்டாப் இருக்கும். ஒன்று வந்து டின்னர் பிரேக். அண்ட் அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் வந்து ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம் பிரேக் மாதிரி நிறுத்துவாங்க. ஸோ ஒசூர் வரைக்கும் தான் இது போகுது. இருந்தாலும் அந்த இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டின்னர் பிரேக். அண்ட் மேபி சேலம்லாம் தாண்டினதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு டீ பிரேக்கோ இல்லை ரெஸ்ட் ரூம் பிரேக்கோ நிறுத்துவாங்க. அண்ட் இந்த ரெஸ்ட் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைஜீனிக்காக நீட்டாக இருக்குது. ஆக்சுவலி SCTCயில் இவ்வளோ நீட்டாக நிறுத்துவாங்கங்கிறது வந்து இவ்வளோ ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ நான் பார்க்குறேன். பிகாஸ் இது வந்து அந்தளவுக்கு இந்த ஆம்னி பஸ்லாம் நிறுத்துகிற இடம் மாதிரியே இருக்குது. பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஆம்னி பஸ்ஸும் நிற்கிது, SMS ட்ராவல்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம SCTC நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் நிற்கிது. அண்ட் ரெஸ்ட் ரூமுமே வந்து நல்லா க்ளீனாக ஹைஜீனிக்காக தான் இருக்குது யூஸ் பண்ணேன். அண்ட் வாங்க, இது வரைக்கும் நான் ஸ்பீடு எதுவுமே நான் செக் பண்ணல. ஜஸ்ட் நான் ட்ராவல் பண்ணிட்டே வந்துட்டேன் 1/2 அன் ஹவர். நான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அம்யூனிட்டிஸ் எல்லாமே சொல்லிட்டேன். சேலம் தாண்டி பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் கேட்கலான்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்லி க்ரூஸாக தான் இருக்காங்க. 2 அண்ணாவும் நல்லா தான் பேசினாங்க. நான் எக்ஸ்டீரியர் வீடியோ எடுக்கும் போதே வந்து நான் கேட்டேன் பர்மிஷன். ஸோ அதனால் கேபின் ரைடுக்கும் பர்மிஷன் தந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சேலம் தாண்டி அந்த காட் செக்ஷனில் வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும். அண்ட் கண்டிப்பாக நான் தூங்க போகிறது இல்லை கைஸ். பிகாஸ் சீட்ரு பஸ்ஸு என்ன தான் புஷ்பேக் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு தூக்கம் வரப்போகிறது இல்லை.
ஸோ நான் முடிச்சுட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ நான் எனி டைம் வந்து கேபின் ரைடை வந்து போய் எடுத்துப்பேன். ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸில் நான் நோட்டீஸ் பண்ணது ரொம்ப நீட்டான ஒரு பஸ்ஸாக தான் இருக்குது ஆக்சுவலி பார்க்கும்போது. ஏன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஒரு பஸ்ஸு. இது நாகர்கோவில் டிப்போ பஸ்ஸு, பாண்டிச்சேரிக்கு ஆப்ரேட் ஆகியிருந்தது. இன்றைக்கி வந்து ஹொசூர் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் உள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வேலை செய்யுது, ரீடிங் லைட்ஸ் வேலை செய்யுது. பஸ்ஸே பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு அவுட்லைனில் பார்க்கும்போது நீட்டாக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிறது எஸ்சிடிசியை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா எஸ்சிடிசியுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் நம்பி ஏறலாம். ஒரு நல்ல ரெஸ்ட் ஸ்டாப்பில் தான் இந்த ரூட்டில் நிறுத்துகிறாங்க. கரெக்டாக சாலை புதூர் டோல் பிளாசா கிட்ட.
too far. Get to grind. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ ஓவராலாக வந்து ஒரு சூப்பர்பான எஸ்இடிசி ரைடாக இருந்துச்சு. அண்ட் ஒரு சின்ன மைனஸ்ஸு, ஒரு 2 சின்ன மைனஸஸ் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:30 to 7:30 வந்து பெங்களூர் டைமிங், நாகர்கோயில் டு பெங்களூர் டைமிங். பட் அவங்க அதே டைமிங்கை போட்டு ஹொசூர் வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் டிலேவாக தான் ஹொசூருக்கே வந்திருக்கு. இந்த டைமிங் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85ல் வந்து லாக் பண்ணியிருந்தாலும் 70-75 தான் ஓட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி 80 or 80+ ஓட்டினா அந்த டைமிங்கை வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது டக்குன்னு ஏதோ சவுண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. நீங்கள் வந்து வீடியோவில் உன்னிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது என்ன சவுண்ட், அந்த நட்டு போல்ட்லாம் லூஸான சவுண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இது எஸ்இடிசி மேலே தப்பா இல்லை பில்ட் பண்ணி கொடுத்த பிரகாஷ் மேலே தப்பான்னு தெரில. அண்ட் வேறு எந்த மைனஸுமே இல்லைங்க. நிறையா பாசிட்டிவிட்டிஸ் கூட இருக்குது. பாசிட்டிவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிறுத்துனாங்க. ஒரு எஸ்இடிசி, ஒரு கவர்மெண்ட் பஸ் அப்படி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிறுத்துவாங்கன்னு நான் நினைக்கல. பட் அந்த ரூட்டில் வர எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸஸும் அந்த சாலைப்புதூர் டோல் பிளாஸா கிட்டே இருக்கிற அந்த ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் தான் நிறுத்துறாங்க. நல்ல ஒரு ஹைஜீனிக்கான க்ளீனான ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் அது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி க்ரூஸ், அதுதான் வந்து இன்னொரு பாசிட்டிவிட்டி. நான் எக்ஸ்டீரியர் வீடியோ எடுக்கும் போதும் சரி, உள்ள கேபின் ரைடை வீடியோ எடுக்கும் போதும் சரி, எந்த ஒரு தயக்கமும் காட்டல, தாராளமாக எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியாக இருக்கிறதுனால இந்த பஸ்க்கான, இந்த ட்ராவல்க்கான என்னோட ரேட்டிங் 8.5 out of 10. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட் இன் எஸ்இடிசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அதை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.